சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனின் வாழ்க்கை வரலாறு பாகம் 4. பார்த்தீங்கன்னா, சிவனும் ஹரிகரனும் அந்த நாராயணன், ஹரிகரன் என்றால் நாராயணன், சிவனும் அந்த நாராயணன் திரிபுர அம்மா பாலசுந்தர அம்மா கிட்ட அந்த வரத்தை கேட்டாங்க, சக்தியை கேட்டாங்க. அந்த 1000 இதழ்களால் 1000 சூரியன் ஒளி போல் ஜோதியாய் ஜொலிக்கின்ற அந்த சக்தி வேணும்னு கேட்டாங்க. அப்போ பகவான் அம்மா திரிசுர பாலசுந்தரி அம்மா சிவனுக்கும் ஹரிக்கும் 2 பேருக்கும் ஒன்றாகவே கிடைக்கும் அந்த சக்தி அப்படின்ட்டு அருள் புரிஞ்சாங்க. அந்த அருள் புரிந்த பலனாய் ஐயப்பன் ஸ்ரீதர்ம சாஸ்தாவாய், ஹரிகர புத்திரனாய், அன்னதான பிரபுவாய் 2 பேருக்கும் மகனாக பிறக்கிறான் ஐயப்பன். என்ன ஒரு சக்தி பாருங்க! ஐயப்பன் தோன்ற என்ன காரணம் என்று விளக்கம் தெரியுது பாருங்க. பகவான் சிவனும் ஹரியும் எப்படி அவருக்கு மகனாக பிறக்கிறான் என்ற விளக்கம் இப்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஐயப்பன் பிறந்ததற்கான நோக்கம் என்ன, அது உங்களுக்கு விளக்கறம் பாருங்க. ஹரிகர புத்திரன் இந்த அரக்கனை நம்ம பெருமாள் அவர் கையாலே அவர் தலையில வச்சு சாவடிக்க வச்சார். மோகினி அவதாரம் எடுத்த பெருமாள். அப்ப அவளுடைய தந்தை அவளுடைய உடன்பிறப்பான மகிழ்ச்சி பாருங்க, அவனுடைய உடன்பிறப்பான மகிழ்ச்சி அந்த அவங்க அண்ணனை சாவடிச்சிட்டாங்க. நம்ம மீண்டும் நம்ம சக்தியை வரம் பெற்று இந்த மூலோகத்தையும் ஆளணும், இந்த இந்திரன் சந்திரன் எல்லா பூதகணங்களையும் நம்ம ஆளணும்ட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க தங்கச்சி மகிழ்ச்சி தவம் புரியுறாங்க. யார? நம்ம பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்யறாங்க. தவம் செஞ்சு அப்ப இது பண்ணும்போது ரொம்ப தவம் புரிஞ்சு அவளோட பக்திக்கு மிஞ்சி நம்ம பிரம்மதேவா அருள் புரியார். என்ன வர வேண்டும் கேள் மகளே என்று கேட்கும்போது அப்பொழுது அவர் சொல்கிறார், என்ன வர வேண்டும் கேட்கும்போது அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு அழிவே இல்லாத வாழ்க்கை வேணும்னு கேட்கறாங்க. அதேதான் இவர் சொல்றார், அழிவு இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லாத, அழிவென்ற வாழ்க்கை இருக்கு. மனிதனாக பிறக்கின்றான், அரக்கராக பிறக்கின்றாலும் சரி, உனக்கு அழிகின்ற பிறவி இருக்கின்றது, இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்தமா புத்திசாலியா என்ன பண்றாங்க, ஒரு ஆணுக்கும் பிறக்கின்ற மகனால் மட்டுமே எனக்கு சாவு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே பிரம்மதேவ அருள் புரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா என் மகிழ்ச்சிக்கு என்னதுன்னா, ஒரு ஆணுக்கும் எப்படி பிள்ளை பிறக்கும்? எப்படி யோசனை பாருங்க, ஒரு ஆணுக்கும் எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்னு வர வாங்கிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயப்பன் சிவனுக்கு ஹரிக்கும் புத்திரனா பிறந்தாரு பாருங்க. பிறந்து பூலோகத்தில் வளர்கின்றார். அப்ப அவரு குழந்தை ரூபனா தாய்ப்பால் யார் கொடுக்குறாங்க பாருங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி பார்வதி அம்மா அந்த வீரத்த பால் கொடுக்குறாங்க, தாய்ப்பால் கொடுக்குறாங்க ஐயப்பனுக்கு. மகாலட்சுமி அந்த அம்மா பால் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த சரஸ்வதி தேவி அம்மா அவங்க பால் கொடுக்குறாங்க. முப்பெரும் சக்தியாக அவருக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பவர் இருக்கும் பாருங்க ஐயப்பனுக்கு, எவ்வளவு ஒரு சக்தி படைத்த தேவனாக இருப்பான் பாருங்க ஐயப்பன். அவன் சக்திக்கு ஈடு என ஏதுமே கிடையாதுங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த வீரம் மிகுந்த உலகத்தை ஆளும் பிரம்மாண்டனாகி ஆதிபராசக்தி தாய்ப்பால் ஊட்டுகிறார் தன்னுடைய பிள்ளை மணிகண்டனுக்கு. தன் பிள்ளை அடுத்த பிள்ளையாக மகாலட்சுமி அவள் தாய்ப்பால் ஊட்டுகிறார். சரஸ்வதி தேவி தான் மகனுக்கு மணிகண்டனுக்கு தாய்ப்பால், முப்பெரும் தேவியாக தாய்ப்பால் ஊட்டுகிறார் பாருங்க. அப்புறம் எப்படிப்பட்ட சக்தியை கொண்டவன் பாருங்க ஐயப்பனுக்கு. அதான் சொல்லுவாங்க, ஐயப்பனை குமரனுக்கு அந்த யம தர்மனே பயப்படுவான், மரணம் என்பதே கிடையாது. ஐயப்பனை குமரனுக்கு அவன் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு சக்தி ரூபன் பாருங்க ஐயப்பன். சாதாரண கடவுளா அவன் தோன்றிய நோக்கம் பாருங்க, எவ்வளவு பேர் சக்தியாக 3 அன்னையாக அவளுக்கு பால் ஊட்டி வளர்க்கிறாங்க பாருங்க. 12 வருஷம் பூலோகத்தில் விநாயகனுக்கு தம்பியாகவும் முருகனுக்கு தம்பியாகவும் முப்பெரும் தேவர்களாக அங்க பூலோகத்தில் வளர்கின்றார்கள் பாருங்க. அண்ணன் தம்பி எல்லாமே
ஆனா மகாலட்சுமிக்கு குழந்தையாக மணிகண்டன் உள்ளான், சரஸ்வதி தேவிக்கு மணிகண்டனாக உள்ளான், அதே மாதிரி பார்வதி தேவிக்கும் 3வது பிள்ளையாக மணிகண்டன் உள்ளான். பாருங்க, முப்பெரும் தேவிக்கு ஒரு அற்புதமான குழந்தை பாருங்க மணிகண்டன். அதுவும் இல்லாம விநாயகனுக்கு கடைசி தம்பி, முருகனுக்கு தம்பி பாருங்க, கடைசி தம்பி பாருங்க எப்படி கொஞ்சம் மகிழ் அவர் பழகுகின்றார் பாருங்க, எப்படி அத்தனை பேர் சக்தி பெறுகிறார் பாருங்க ஐயப்பன். மிச்ச கதையை நாளைக்கு சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.